அக்கா, சொல்லுப்பா. நீ 2 ப்ளவுஸ் தச்சு குடுத்தீங்களா, இது டைட்டாவே இருக்குக்கா. ஏம்மா? நீ நான் 2 தையலும் நான் பிரிச்சுட்டேன். இருந்தாலும் டைட்டா இருக்கு அது. அம்மா நீ 1/2 இன்ச் லூஸ் வைக்க சொன்ன. நான் 1/2 இன்ச் லூஸ் வச்சுட்டேன். இது என்னன்னா 2x2 ப்ளவுஸ்டா. இரு நான் பார்த்துட்டு சொல்றேன். இத நீ 1/2 இன்ச் லூஸ் வைக்க சொன்னேன். நான் பாரு நீ தையல் பிரிச்சு இவ்வளோ வந்துருச்சு. ம். அதனால வந்து இந்த ப்ளவுஸ்லாம் வந்து இதுல 2x2 ப்ளவுஸ் வந்து அளவு குடுக்காத. இது மாரி வந்து லைனிங் குடுத்து ப்ளவுஸ் தைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இப்படி இழுத்து குடுக்கும். இது போட்டா உனக்கு எப்படி இருக்கு? அது கரெக்ட்டா இருக்கும்க்கா. அதுதான்டா இது வந்து இழுத்து குடுக்கும். இது வந்து இழுத்து குடுக்காது. ஸ்டிஃப்பா இருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் வளைச்சோம்னா நல்லா வரும் இது. அதனால அடுத்த வாட்டி நீ வந்து ப்ளவுஸ் குடுத்தீன்னா, இந்த ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் குடுக்காத. லைனிங் ப்ளவுஸுக்கு. சரி லைனிங் ப்ளவுஸே அளவு குடு. சரிக்கா. சரியா? சரிப்பா. சரிம்மா இந்த ப்ளவுஸ் வந்து நான் தையல் பிச்சு உனக்கு சரி பண்ணி தரேன். சரியா? நீ அடுத்த வாட்டி வந்து வேற அளவு ப்ளவுஸ் குடுத்துரு. சரிங்கக்கா. சரிப்பா. இப்ப நீங்க கூட டெய்லர் கடையில வந்து அளவு ப்ளவுஸ் குடுக்குறீங்கன்னா, லைனிங் ப்ளவுஸ்க்கு லைனிங் ப்ளவுஸே குடுங்க. இது மாரி 2x2 வந்து பழைய ப்ளவுஸ்லாம் குடுத்தீங்கன்னா, கரெக்ட்டா வராது. ஏன்னா இது வந்து நல்லா இழுத்து குடுத்துக்கும். நம்ம போட்டோம்னா இழுத்து கொக்கி போடலாம். ஆனா இது வந்து அப்படி வராது. நம்மளுக்கு வந்து அப்படியே நிக்கும். ஸ்டிஃப்பா நிக்கும். அதனால வந்து நீங்களும் வந்து இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இதே மாரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ நெறைய பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.